வணக்கம் திண்டுக்கல் மக்களே. இப்போ இருக்கிற வேர்ல்டில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெட் லவர்ஸாக இருக்காங்க. ஆனால் எதுக்கு நாய் வளர்க்குறோம், எதுக்கு பெட் லவராக இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்காங்கங்க. ஏதோ நாய் நம்மளும் வளர்க்குறோம், பெருமைக்கும் பேருக்கும் வளர்க்குறாங்க. இல்லைன்னா இன்னொரு தரப்பு என்ன பண்ணுறாங்க, காவலுக்கும் கடமைக்கும் வளர்த்துக்கிறாங்க. நீங்கள் நாய் வளர்க்கணும் இல்லை பூனை வளர்க்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள கட்டி போட்டு வளர்க்காதீங்க. சரிங்களா? நீங்கள் கட்டி போட்டு வளர்க்குறனால அவங்களுக்கு மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். நீங்கள் கட்டி போட்டே வளர்த்துட்ருக்கனால புதுசாக ஒரு நபரை பார்க்குறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்பவுமே ஆக்ரோஷமாக அவங்க நடந்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளி நபர்களை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, வெளி உலகத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ரொம்பவே மோசமாக நடந்துக்க செய்வாங்க. இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாய் வளர்க்குறேன் அப்படிங்கிற பேரில் சாப்பாடு வைக்க மாட்டீங்க. சும்மா ஒரு வீட்டில் எப்படின்னா ஒரு காவலுக்கு ஆள் மாதிரி அவனை வச்சுருப்போம். கரெக்டா இல்லைங்களா? சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கட்டி போட்டு கழுத்தில் பெல்ட்டு அந்த நாயோட தோலவே அப்படியே அறுத்து எடுத்துரும். கடைசி உயிர் சாக போகிற கடைசி விளிம்பில் இருக்குங்க. எவ்வளவோ நடந்துகிட்ருக்குங்க. தயவு செஞ்சு இனிமேலாவது கொஞ்சம் மாறுங்களேன். வாயில்லா ஜீவன் தானே, இவங்க என்ன பேச போகிறாங்க, வலிக்குதுன்னு சொல்லவா போகிறாங்க அப்படின்னு ஒரு அலட்சியம். நிச்சயமாக அவங்களுக்கும் வலிக்குங்க. வலி, வேதனை, அழுகை எல்லாமே அவங்களுக்கும் இருக்கும். நம்மளை ஒரு ரூம்குள்ளே என்ன தான் சாப்பாடு தண்ணி கொடுத்துட்டு நீ நாள் முழுக்க ரூம்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடைச்சி போட்டால் நம்ம சந்தோஷமாக இருப்போமா சொல்லுங்கள்? அது மாதிரி தாங்க இவங்களும். கட்டி போட்டே ஒரே இடத்துல வச்சுருந்தா அவங்களுக்கு எப்படி நிம்மதி இருக்கும் சொல்லுங்கள்? இதில் ஒரு கேட்டகரி இருப்பாங்க. என்ன அப்படின்னா, நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் கையில் பிடிச்சிட்டு டூ வீலரில் அவங்க ஓட்டிகிட்டே நாயை ஓட விடுவாங்க. இதுக்கு பேர் வாக்கிங்கா? இதுக்கு நீங்கள் அவனை வாக்கிங் கூட்டிகிட்டு போகாமல் அவன் வீட்டிலேயே இருந்தால் கூட நிம்மதியாக இருப்பாங்க. உங்கள் வண்டி ஸ்பீடுக்கு அது எப்படிங்க ஈடு கொடுத்து ஓடி வரும்? தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. நிறையா பேர் நாயை வளர்த்துட்டு அதை ரோட்டில் கைவிட்டுட்டு போயிடுறீங்க. நீங்கள் தூக்கிட்டு குழந்தையிலேருந்தே வளர்த்துருப்பீங்க இல்லைங்களா? இந்த சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் அதை எவ்வளோ அன்பாக வளர்த்துருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை, குழந்தை பிறந்துருச்சு, இல்லை வீட்டுக்காரவங்க வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க, நாய் வளர்க்க பர்மிஷன் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு நடுத்தெருவில் விட்டுட்டு போயிடுறீங்க. அதுங்க என்னங்க பண்ணும் சொல்லுங்கள்? வெளி உலகமே அவங்களுக்கு தெரியாதுங்க. அந்த 4 செவுத்துக்குள்ளே இருந்து வளர்த்தவங்க உங்கள் முகத்தை மட்டுமே பார்த்து. அப்போ வெளி உலகத்துக்கு போகிறவங்க அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு வண்டி போகிறதா இருக்கட்டும், வேறு மனிதர்களை பார்த்தாவே அவங்க ரொம்ப பயமடைஞ்சு அவங்கள பார்த்து கடிக்க போவாங்க. ஆக்ரோஷமாக நடந்துக்க வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் ஆசையாக பிள்ளை மாதிரி வளர்க்குற நாயை கைவிடாதீங்க. அவங்க ரொம்ப வெளியில் போய் மனதளவில் ரொம்ப